பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையில் நம்மை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதம் அதிசயமாய் வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. அனுதினமும் கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கையில நான் குறைபட்டு காணப்படுகிறேன். எவ்வளவு ஆண்டவரை நெருங்கணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. இங்க ஒரு சம்பவத்தை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனத்து வரைக்கும் உங்க வீடுகளில் பார்த்துக்கோங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஜெரிகோல இருந்து சீஷர்களும் இயேசுவும் அநேக ஜனங்களும் அங்க இருந்து கிளம்ப இருக்கிறாங்க. அப்போ கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட தெரு வழியா நடந்து வராங்க. அந்த இடத்துல தீமேயுவின் குமாரனாகிய பர்த்திமேயு பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு குருடன். இயேசு வருவதை கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும்னு மிகவும் கத்துறான். எல்லாரும் அவனை சும்மாரு, கத்தாத, சத்தம் போடாத, அமைதலா இரு, கூப்பிடாத அப்படி எல்லாம் அதட்டும் போது அவன் மேலும் அதிகமாய் இன்னும் உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தம் போடுறான். இங்க என்ன நடக்குது பாத்தீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகமும் உலகத்தினுள்ள காரியங்களும் மனிதனாகி நம்மளை போட்டு அழுத்தும் போது நம்ம தேவனை மென்மேலும் தான் கிட்டி சேரணும், தவிர்த்து நம்ம தூரமா போக கூடாது. இந்த குருடன் எவ்வளவு பேரோ அவனை சும்மாருன்னு அதட்டி, நீ கூப்பிடாத அப்படின்னு அதட்டும் போதும் அவன் விடலையே. அவன் இயேசுவே எனக்கு இறங்கும்னு, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும்னு உரத்த சத்தமாய் இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டு ஏசப்பா கிட்ட இறங்கும்படியா கேட்டிருக்கிறான். அவனுக்கு அதே மாதிரி தேவன் இறங்கி விடுதலையும் கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விருப்பப்பட்டு ரொம்ப மிகவும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நேசிச்சு அவருக்காக ஊழியம் செய்யறதா இருக்கட்டும், அவரோடு வாழுகிறதா இருக்கட்டும், அவர் ஆராதிக்கிறதா இருக்கட்டும், வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் யுவர் ஹார்ட். சும்மா ஏனோ தானோன்னு பேருக்கு நம்ம பண்ணிட்டு போறதில்லை. அதனால இன்னையில இருந்து இந்த குருடன் இருந்து நம்ம கற்றுக்கிட்ட காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகம் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும் சரி, நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு வாழுவேன், இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்வேன்னு வைராக்கியமா ஜீவிக்கலாம். God bless you.